தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். வையகத்தை ஆள வைக்கும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் புதனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், விருச்சகத்தில் சந்திரனும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில நவகிரகங்களின் நாயகன் என பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்சராசியான மேசத்தை விட்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே வைகாசி மாதம் என நாம் கொண்டாடுகிறோம். சுக்கிரனின் ராசியான ரிஷபம் சூரியனுக்கு பகை வீடாகும். அக்னி ஸ்வரூபமான சூரிய பகவான் தனது பரிபூரண வீரியத்தை சற்று குறைத்து கொள்ளும் கத்திரி வெயில் முடிவு காலமும் இந்த வைகாசி மாதத்தில் தான் நிகழ்கிறது. மேலும் பழனி ஸ்ரீ முருகப்பெருமானை நமக்கு அளித்தருளிய போக சித்தர் அவதரித்த மாதமும் இந்த வைகாசியில். அது மட்டுமல்லாமல் கமல முனி, நந்தீஸ்வரர் ஆகிய சித்த மகாபுருஷர்களும் இந்த வைகாசி மாதத்தில் தான் அவதரித்தனர். வைணவ அவதார புருஷர்களான நம்மாழ்வார், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், ஸ்ரீமத் அழகிய சிங்கர், திருமலை நம்பிகள், அது மட்டுமில்லாமல் திருவாய்மொழி பிள்ளை ஆகியோர் அவதரித்த இப்புண்ணிய பூமிக்கு தெய்வீக பெருமை சேர்த்த மாதமும் இந்த வைகாசியில் தான். அப்படிப்பட்ட இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த வைகாசி மாதத்தில் தனுசு ராசி சேர்ந்த மூலம், போராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் அஷ்டம ராசியில் நீச்ச நிலையில் அமர்ந்துள்ள செவ்வாய் ஒருவரை தவிர மற்ற பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே சஞ்சரிக்கின்றன. இக்காலகட்டம் முழுவதுமே உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு எலி சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. களத்திர ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனுசு ராசியை தனது சுப பார்வையினால் தோஷமற்றதாக செய்து விடுகிறார். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. சனி பகவானும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் நல்ல வரன் அமைவதால் மனதில் மகிழ்ச்சி நிலவுங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஆதரவாக கிரகநிலைகள் அமைந்துள்ளது. அதே போல சம்பந்தப்பட்ட கிரகங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அதே போல உற்றார் உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவானும் ராகுவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணிபுரிந்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத புதிய சலுகைகள் கிடைக்க இருக்குது. தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நிச்சயம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பதை கிரகநிலைகள்
தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கொடுப்பதில் சனி பகவானுக்கு ராகுவிற்கும் இணையான கிரகம் இல்லை என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்விரு கிரகங்களை பற்றியும் மக்களிடையே நெடுங்காலமாக தவறான பல கருத்துக்கள் நிலவி வருகிறது. மானிட பிறவி எடுத்தவர்கள் அவரவர்களின் முற்பிறவியில் செயல்களின் அடிப்படையில் தான் இப்பிறவியில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவை அமைகின்றன என கூறுகின்றன மிக புராதன நூல்கள். தர்மசாஸ்திரம், கருட புராணம், பூர்வ ஜென்ம நிர்ணய சாரம், பாராச்சார சம்ஹிதை போன்றவை அதாவது அடுத்த பிறவியில் நமது வாழ்க்கையை நமது செயல்களில் நிர்ணயிக்கின்றன என்பதே அதன் பொருள். அதன் கிரகநிலைகளின்படி வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. கைக்கு வருமா வராதா என்று இருந்த பழைய பாக்கிகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து லாபத்தை நிறைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வைகாசி மாதம் அமையிருக்குது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. அதே போல் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளின் பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் உள்ளத கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. வருமானமும் உயருங்க. அதே போல் மக்களிடையே புகழ் ஓங்குங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய புகழ் அதிகரிக்குங்க. செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய நெருங்கிய நட்பு ஏற்பட இருக்கு. எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு இது பெருமளவில் காரணமாக அமையுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினை தங்களுடைய பிடியில் வைத்து கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக இருக்கிறாங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாகவே வலம் வருகிறாங்க. இக்காலகட்டம் முழுவதும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமடைந்து சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவற்றில் மற்றும் கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏதாவது ஒரு முருகன் திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை மாலையில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.